நேபாளத்தில் தமிழர்கள் எங்கெங்கு எப்போது சென்றனர் என்பதை வரைகலை மூலம் விளக்குகிறார் நெறியாளர் தேவப்பிரியன். நேபாளத்தில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்பில் ஏராளமான தமிழ்நாட்டை சேர்ந்த சுற்றுலா பயணிகள் சிக்கியிருக்காங்க. இந்த வெள்ளத்தில் அவங்க எப்படி சிக்கினாங்க அப்படின்றத பார்க்கலாம். அதாவது தஞ்சாவூர், கடலூர், கும்பகோணம் அப்படின்ற வெவ்வேறு ஊர்களை சேர்ந்தவர்களை ஒரு சுற்றுலா நிறுவனம் ஒரு நேபாள் சுற்றுலா திட்டத்திற்கு ஒருங்கிணைக்கிறாங்க. அதன் அடிப்படையில் திருக்கைலாய மானசுராவா சுற்றுலா திட்டத்தின் அடிப்படையில் அவங்க நேபாளத்துக்கு போகிறதுக்கு திட்டமிட்டாங்க. ஒட்டுமொத்தமாக 14 நாட்கள் ஒரு டூர் பிளான் இது. அந்த பிளான் படி அவங்க 24ஆம் தேதி காலை 8 மணிக்கு டெல்லியிலிருந்து காட்மாண்டுக்கு போகிறதுக்கான ஃப்ளைட் ஏறுறாங்க. ஸோ முதல் நாள் அஃபிஷியலாக அவங்க காட்மாண்டுக்கு போய் சேர்ந்துடுறாங்க. 25ஆம் தேதி காட்மாண்டுவிலிருந்து சீன எல்லைக்கு அருகே இருக்கக்கூடிய சியாப்ரு பேஸ் அப்படின்ற ஒரு பகுதிக்கு போகிறாங்க. ஸோ 25ஆம் தேதி அங்கே வெவ்வேறு இடங்களை பார்த்துட்டு 26ஆம் தேதி சீன எல்லையில் சியாபுரிகேஸ் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த இடத்துல இருந்து அடுத்ததாக ஒரு 43 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி வேறொரு இடத்துக்கு போகிறதா திட்டம். அந்த இடத்துடைய பெயர் தான் கைரோங். இப்போ வெள்ள பாதித்த பகுதி அப்படின்றது இந்த கைரோங்கை ஒட்டி இருக்கக்கூடிய பல பகுதிகள் தான். சீனாவுடைய கைரோங் அப்படின்றது அங்கே இருக்கக்கூடிய துறைமுகமும் ரொம்ப புகழ்பெற்ற ஒரு இடம் அது. ஸோ அதை ஒட்டி இருக்கக்கூடிய பல இடங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு. ஸோ தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு சிலர் அவங்களுடைய உறவினர்களை தொடர்பு கொண்டிருக்காங்க, இன்னும் ஒரு சிலர் தொடர்பு கொள்ள முடியல. ஸோ தேடக்கூடிய பணி நடைபெற்றிருக்கு. அங்கே இருக்கக்கூடிய கிரவுண்ட் ரிப்போர்ட் என்ன அப்படின்னா, இன்னும் அங்கே டெலிகம்யூனிகேஷன் செட்டை முழுமையாக இல்லை, அதாவது தொலைத்தொடர்பு அப்படின்றது முழுமை பெறலை, இன்னும் இணைப்பு கொடுக்கப்படலை, கடுமையான சேதம் அடைஞ்சிருக்கு. அதனால கூட தொடர்பு கொள்ள முடியாத சூழ்நிலை இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நேபாளத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் பீகார் மாநில முதல்வர் சாம்ராஜ் சௌத்ரியை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா முன்னெச்சரிக்கையாக ஆலோசனை நடத்தியுள்ளார். அதன் பின்னணி என்ன என்பது குறித்து தற்போது பார்க்கலாம். பனிப்பாறைகள் உருகி மிகப்பெரிய அளவிலான நிலச்சரிவு ஏற்பட்டு நேபாளமே இன்றைக்கு நிலை குலைந்திருக்கக்கூடிய நிலையில பீகாரினுடைய துயரமான கோசி நதி எந்த அளவுக்கு பாதிப்பை உள்ளாக்குகிறது அப்படிங்கிற விவரங்களை விரிவா பார்க்கலாம். திபெத்தினுடைய மலைப்பகுதிகளில் உருவாகக்கூடிய ஒரு நதி தான் கோசி. இந்த நதி வெவ்வேறு பெயர்களில் டிராவல் ஆகி வருது. அதாவது மலைப்பகுதிகளில் தொடங்கி அது பல்வேறு இடங்கள் வழியாக டிராவல் ஆகி வருது. அப்ப நேபாளத்திற்கு வருகிறது. நேபாளத்தை பொறுத்த வரைக்கும் அங்க இருக்கக்கூடிய பகுதிகளில் இதற்கு முன்னதாக வண்டல் மண் அதிகமாக இருக்கக்கூடிய ஆற்று பகுதி அப்படிங்கிற காரணத்தினால அங்கேயும் ஏராளமான பாதிப்புகள் என்பது ஏற்பட்டிருக்கிறது. அது இந்தியாவுக்குள்ள நுழையிறது அப்படிங்கிறது பீகார் தான். பீகாருக்கு வரும்போது அது கோசி நதி என்று அழைக்கப்படுகிறது. 2008ஆம் ஆண்டு அந்த ஆற்று நீர் என்பது தன்னுடைய பாதையை மாற்றும் போது ஏற்பட்ட மிகப்பெரிய பேரழிவில் 60க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கிறார்கள். இன்றைக்கும் அப்படியான ஒரு சூழல் என்பது கோசி நதியில் ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. ஸோ பீகாரை அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அது கங்கையில் வந்து சேர்கிறது. கங்கை என்பது ஒரு சமவெளி பகுதி. மலைப்பகுதியில் தொடங்கி இந்த கோசி நதி என்பது சமவெளி பகுதியான கங்கைக்கு வருகிறது. கங்கையினுடைய ஒரு கிளை ஆறுதான் கோசி அப்படின்னு சொல்லப்பட்டாலும் இது உருவாகக்கூடிய இடம் திபெத் அப்படிங்கிறதுனால பல்வேறு சிக்கல்களை இந்த நதி சந்தித்திருக்கிறது. பல நூறு ஆண்டு காலமாக இது ஒவ்வொரு காலகட்டத்திலும் பல பிரச்சனைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. அந்த மாதிரியான ஒரு சூழல் தான் தற்போது நேபாளத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனையாகவும் பார்க்கப்படுகிறது. கோசி நதியில ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த வெள்ளப்பெருக்கு என்பது தொடர்ந்து தற்போது பீகார் மற்றும் கங்கை நதியில வந்து சேரும் போது இடைப்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய சமவெளி பகுதிகள், நிலப்பகுதிகள், விவசாய நிலங்கள், குடியிருப்புகள் அப்படின்னு ஏராளமான விஷயங்கள் இந்த பாதிப்பை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னும் எச்சரிக்கப்படுது.